ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆறு இருந்துச்சாம். அந்த ஆறு பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 2 பெரிய மரம் இருந்துச்சாம். ஒரு குருவி அந்த பக்கமா போனது, முதல் மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சாம், "நான் உன் மேல கூடு கட்டிக்கவான்னு?" சொல்லிட்டு. அதுக்கு அந்த மரம் சொன்னுச்சாம், "இல்ல, இல்ல என் மேலலாம் கூடு கட்டினா எனக்கு பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 2வது மரம்ட்ட போய் கேட்டதுக்கப்புறம் 2வது மரம் வந்துட்டு, "ஓகே நீ இங்க கட்டிக்கோ" அப்படின்னு சொல்லிடுச்சாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது மரத்துல கூடு கட்டி அது ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்துச்சாம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊர்ல புயல், வெள்ளம், மழை அதுல வந்துட்டு அந்த முதல் மரம் கீழ விழுந்துருச்சாம். அப்ப குருவி பார்த்து சொன்னுச்சாம், "நீ வந்துட்டு எனக்கு இடம் தரமாட்டேன்னு சொல்லிட்டல. அதனால தான் உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு தெரியும் நான் வந்து கொஞ்ச நாள்ல விழுந்துருவேன். அதனால தான் நான் உனக்கு இடம் தரல" அப்படின்னு சொல்லிட்டு முதல் மரம் சொன்னுச்சாம். அப்ப அந்த மரம் சொன்னுச்சாம், "இப்ப நீ சந்தோஷமா உன் குடும்பத்தோட இருக்கல்ல, அத பார்க்கும்போது எனக்கு ஹேப்பியா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதாங்க தெரியும். இவங்களுக்கு என்ன, இவங்க நல்லா தானே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன குறை, இவங்க ஹேப்பியா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட போயிட்டு அவங்க கூட அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்கன்னு பார்க்கும்போது தான் அதோட ரியாலிட்டி நமக்கு புரியும். லைஃப்ல நெறைய விஷயங்கள் இப்படிதான். இவங்க நமக்கு நோ சொல்லிட்டாங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க நமக்கு எஸ் சொல்லிட்டாங்க, இவங்க எஸ் சொல்றதுனால இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றத நம்ம பாதி பேரை நெனச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். லைஃப்ல ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது மட்டும் தான் உண்மையான ரியாலிட்டி நமக்கு புரியும்.